பரவாயில்லையே, இன்னைக்கு இந்தியா மேட்ச நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களே. இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டா பரவாயில்லப்பா. இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருந்துச்சுங்க. நேத்து நாள் முடிவிலே ஆஸ்திரேலியா 9 ரன் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல பும்ரா ஒரு விக்கெட்ட தட்டி தூக்கிட்டாரு. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பும்ராவை பொறுத்த வரைக்கும் நேத்து நான் எப்படி முடிச்சேனோ இன்னைக்கு அதே மாதிரிதாம்மா ஆரம்பிப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகா மேனஸோட விக்கெட்டை எடுத்தாருங்க. ஆனா மேனஸோட விக்கெட் எடுத்தாலும் ஸ்டார்டிங்ல அம்பையர் அவுட்டே கொடுக்கலங்க. விடுவோமா நம்ம? நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு எங்களுக்கு தெரியும்ப்பா, அதனால நாங்க ரிவ்யூ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா ரிவ்யூ எடுத்து பார்த்தோம். ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது கிளீனஸ் நிக்கோல ஸ்பைக்ஸ் வந்துச்சுங்க. அதனால திரும்ப அம்பையர் அவரோட டிசிஷனை மாத்தி அவுட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாம் கான்ஸ்டோஸும் ஸ்டீவ் ஸ்மித்தும் இருந்தாங்க. எப்பா இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும், இவங்களோட விக்கெட் எடுக்கணும்ப்பா, இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு தாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க சிராஜ் வந்தாரு. பேசாம இருங்க, நீங்களாம் எதுக்கு கவலைப்படுறீங்க, இப்ப நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ஆஃப் சைட்ல சிராஜ் பால் போட்டாரு. அந்த பாலை அடிக்க போய் கரெக்டா கான்ஸ்டோஸ் ஜெய்ஸ்வாலுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. இந்த ஒரு விக்கெட் எடுத்தோடனே சிராஜ் மூஞ்சிலையும் சரி, நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் மூஞ்சிலையும் சரி சந்தோஷத்தை பார்க்கணும். அப்படியே கிரவுண்ட்ல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன நமக்கு தெரியாதா? ஏன்னா இந்த சாம் கான்ஸ்டஸ் கொஞ்ச நஞ்சு அலப்பறையா பண்ணாரு. தேவையில்லாம நம்ம இந்தியன் பிளேயர்ஸை வம்பிழுத்துட்டே இருந்தாரு. ஜெய்ஸ்வாலை வம்பிழுத்தாரு, பும்ராவை வம்பிழுத்தாரு, ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாரு. சீனா போடுற சீனு உன் வாழை ஒட்ட நறுக்கிறேன் பாரு அப்படின்னு சிராஜ் ரொம்ப சூப்பரா சாம் கான்ஸ்டஸோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ஹெட் வந்தாரு. ஐயோ ஹெட் இதுக்கு முன்னாடி வேற நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தல, வர நடையக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு அடிச்சிருவாரோ அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல வந்தவனே மனுஷன் போரெல்லாம் அடிச்சு பட்டைய கிளப்பினாரு. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. அப்பதாங்க சிராஜ், எப்பா எப்பயும் உங்களுக்கு பும்ரா தான் ஸ்கெட்ச் போடுவாரு, இந்த தடவை நான் தான் ஸ்கெட்ச் போடுவேன்னு அதே ஓவர்ல ஹெட்டோட விக்கெட் எடுத்து அசத்துனாருங்க. சிராஜை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரே ஓவர்ல சாம் கான்ஸ்டஸோட விக்கெட்டையும் தூக்கிட்டாரு, ஹெட்டோட விக்கெட்டையும் தூக்கி அசத்திட்டாரு. இதனால ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் 39 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா 4 விக்கெட் போயிடுச்சு, இனி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து அப்படியே ஆஸ்திரேலியாவோட ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்போதாங்க ஸ்டீவ் ஸ்மித்தும் வெப்ஸ்டரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித்தும் கிடைக்கிற கேப்லலாம் நான் பவுண்டரி எடுப்பேன், இந்தியன் பவுலர்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா போதும், அதை பிடிச்சிட்டு நான் பவுண்டரி எடுப்பேன்னு கிடைக்கிற கேப்லலாம் 4-ஆ அடிச்சு ஸ்டீவ் ஸ்மித் பட்டைய கிளப்பிட்டு இருந்தாருங்க. இதை பார்த்தோன்னே, எப்பா நம்ம 4 விக்கெட் எடுத்தது முக்கியம் இல்ல, ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் எடுக்கணும்ப்பா, அப்பதான் இந்த மேட்சை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம புலம்பிட்டு இருந்தோம். லஞ்சுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் விழுகுமான்னு சொல்லி தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் பிரசித் கிருஷ்ணா ரொம்ப அழகா ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டை எடுத்துட்டாரு. இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா லஞ்சுக்கு முன்னாடி 101 ரன் எடுத்திருக்காங்க. 5 விக்கெட் போயிருச்சுங்க. உண்மையிலே இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை நம்ம இந்தியா நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். எப்படியாவது லஞ்சுக்கு அப்புறம் இதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணி 150 ரன்னுக்குள்ள ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச்ல நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப பும்ராவோட கேப்டன்சியை பார்க்கும்போது எப்படியும் லஞ்சுக்கு அப்புறமும் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம இந்தியன் பவுலர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.